இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை நம்முடைய இந்திய நாட்டினுடைய பாதுகாவலராக இருக்கிற திருத்துதர் புனித தோமையாருடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்துதர் புனித தோமா கலிலேயாவில் முதல் நூற்றாண்டுல பிறந்ததாகவும் அதற்கு பிறகு இயேசுவோடு அவருடைய வாழ்வு எவ்வளவு உன்னதமான ஒரு வாழ்வாக இருந்தது என்பதையும் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசுவனுடைய உயிர்ப்புக்கு பிறகு மற்ற திருத்தூதர்கள் இயேசுவை கண்ட மகிழ்ச்சியில் இருந்த நேரத்துல அவர்களோடு இல்லாத ஒரு மனக்குறையினால் இயேசுவனுடைய விழாவில என் கரங்களை இட்டாலுடைய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக டவுட்டிங் தாமஸ் என்று, சந்தேக தாமஸ் என்று நம்மால் இன்றளவும் தவறாக தீர்ப்பிடப்பட்டு கொண்டிருப்பவர் தான் திருத்துதர் புனித தோமா என்பவர். அன்புமிக்கவர்களே, உயிர்த்த இயேசுவை காணும் பொருட்டு ஆர்வ மிகுதியினால் ஒரு சிறு குழந்தையைப் போல இயேசுவை கண்டு அவருடைய விழாவில என் கரங்களை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னாரே தவிர, ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களிடத்துல மறுபடியும் தோன்றிய பொழுது தோமாவை தன்னுடைய விழாவில் விரலை இட்டு நம்பிக்கை கொள்ள அழைத்த நேரத்துல எந்த ஒரு நற்செய்தியிலும் தோமா விரலை விட்டு நம்பியதாக நமக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அன்புமிக்கவர்களே, இயேசுவை கண்ட உடனேயே என் ஆண்டவரே, என் தேவனே அப்படி என்று நாம் எல்லோரும் இன்றளவும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அறிக்கையிடுகிற அந்த நம்பிக்கை அறிக்கையை அறிவித்து நமக்கு கற்றுக் கொடுத்தவர் தான் திருத்துதர் தோமா. அன்புமிக்கவர்களே, இயேசுவின் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தவராக விவிலியத்துல நற்செய்தி வாசகங்கள்ல நம்ம திருத்துதர் தோமாவை பார்க்கிறோம். வாருங்கள், அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இன்னுயிரை கூட கொடுக்க தயாராக இருந்த ஒரு அழகான அன்பு திருத்தூதர் தான் நம்முடைய திருத்துதர் தோமா என்பவர். திருத்துதர் தோமா வழியாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டு விசுவசிப்பவர்களை விட காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்கிற அழகான ஆறுதல் தரும் நம்பிக்கை வார்த்தையையும் இந்த உலகத்திற்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். மனித பலவீனங்களால் நம்பிக்கையற்று, மனித பலவீனங்களால் எதிர்நோக்கற்று, மனித பலவீனங்களால் பல்வேறு அச்சத்தினால் சூழப்பட்டிருக்கிற நமக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று தோமாவிடத்துல கூறிய அதே வார்த்தைகளை இன்றைக்கு நம்மிடத்துல தருகிறார். ஆகவே இந்த திருத்துதர் தோமாவுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் குழப்பத்துல இருந்தாலும் அச்சத்துல இருந்தாலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்பிக்கையோடு செல்லுகிற நேரத்துல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அச்சத்தையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்களையும் முற்றிலுமாக அகற்றிவிட்டு நம்பிக்கையில நம்மை உறுதிப்படுத்த நமது ஆண்டவர் இன்றைக்கு முதல் செய்தியாக இந்த செய்தியை வழங்குகிறார். இரண்டாவது ஒரு அன்பு செய்தியாக இன்றைய இந்த விழா, இன்றைய நற்செய்தி வாசகத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில கண்டு விசுவசிப்பவர்களை விட காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுவதன் மூலமாக இயேசுவனுடைய உயிர்ப்பை இந்த ஊன கண்களால் காணாத நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள் என்கிற ஆறுதல் செய்தியைத்தான் இறைவன் நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, திருத்துதர்கள் இயேசுவனுடைய உயிர்ப்பை கண்டவர்கள், திருத்துதர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டவர்கள். ஆனால் நீங்களும் நானும் அந்த திருத்தூதர் வாயிலாக விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அந்த திருத்தூதர்களில் ஒருவரான திருத்துதர் தோமாவினால் நற்செய்தியை பெற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். நம்மை பார்த்துதான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, மனித அறிவு அல்லது மனித ஞானம் பல நேரங்களில் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை நம்முடைய வாழ்க்கையில விசுவசிப்பதற்காக தேட தூண்டும். அந்நேரங்களில் எல்லாம் காணாமல் விசுவசிக்கிற நாம் பேறு பெற்றவர்கள் என்று எங்கும் நிறைந்திருக்கிற எல்லாம் அல்ல ஆற்றலை படைத்த நம்முடைய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். திருத்துதர் தோமா முதலாக இந்தியாவில் கேரளாவில் இருக்கிற கிரங்கனூர் என்கிற ஒரு பகுதியில தான் நற்செய்தி அறிவிக்க வந்தார் என்றும், அங்கு இருக்கிற மலபார் பகுதியில 7 ஆலயங்களை கட்டி எழுப்பினார் என்றும், இன்றளவும் அங்கு வசிக்கிற மக்கள் தோமா கிறிஸ்தவர்கள் என்று தான் அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே முதலாக இந்திய மண்ணில விசுவாசத்தை விதைத்து
பிறகு அந்த கிரங்கனூர் பகுதியிலிருந்து குமரி வழியாக சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் பகுதியில இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார். சென்னையில் இருக்கிற சின்னமலையில அவர் வாழ்ந்தார். அப்பொழுது இருந்த சோழ பேரரசனுடைய படை வீரர்கள் இவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தேடினார்கள். அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக சின்னமலையிலிருந்து பரங்கிமலை, இப்பொழுது தாமஸ் மவுண்ட், அந்த மலைக்கு தப்பிப்பதற்காக சென்றார். அங்கே ஜெபித்து கொண்டிருந்த நேரத்துல ஈட்டியால் குத்தப்பட்டு நம்பிக்கையின் மறைசாட்சியாக மரித்தார். பிறகு அவருடைய உடல் இப்பொழுது இருக்கிற சான் தோம் என்று சொல்லப்படுகிற சான் தோம், அப்படி என்றால் செயின்ட் தாமஸ், அதைத்தான் இன்றைக்கு சான் தோம் என்று நாம் அழைக்கிறோம். அந்த இடத்துல அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், அதற்கு பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து 16வது நூற்றாண்டுல போர்த்துகீசியர்கள் அந்த பகுதியில வந்த நேரத்துல அவருடைய கல்லறையை கண்டுபிடித்து அவருடைய மீட்பொருட்களை மெசபடோமியா பகுதிக்கும் பிறகு அங்கிருந்து இத்தாலிக்கும் கொண்டு சென்றார்கள் என்றும் இந்த திருத்தூதர் புனித தோமாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தூதர் தோமாவினுடைய வாழ்வு நம்முடைய நம்பிக்கை வாழ்விற்கும் விசுவாச வாழ்விற்கும் ஒரு அழகான எடுத்துக்காட்டு என்பதை உணர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று நம்பிக்கை அறிக்கையை நம்ம செலுத்திடவும், அதே நேரத்துல காணாத நம்முடைய இறைவனை விசுவசித்து பேறு பெற்றவர்களாக மாறிடவும் இன்றைக்கு நம்ம ஒருவருக்காக மன்றாடி ஜெபிப்போம். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை குன்றியவர்களாக இருந்து விடாமல், எந்த சூழ்நிலையிலும் அச்சமுற்றவர்களாக இருந்து விடாமல், நம்பிக்கையோடு அச்சமின்றி விசுவசித்து நம்முடைய வாழ்வால் இறைவனை மகிமைப்படுத்திட இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.